பாரத மாதாவுக்கு ஜெய். பாரத மாதாவுக்கு ஜெய். நைட்ல ஒரு கிராண்ட் மீட்டிங். சுதந்திர போராட்டத்தில் தீ குடிச்ச வீரர்களுக்கு பணம் முடிப்பு கொடுக்குறோம். செத்து போனவங்களுக்கு எப்படி பணம் கொடுக்க முடியும்? செத்து போனவங்க வந்து ஓட்டு போடும்போது பணம் முடிப்பு கொடுக்க முடியாதா? ஆமா, அதுக்கு நீங்க ஏதாவது நன்கொடை கொடுக்கணும். आप लोग क्या बोल रहे हैं? मुझे समझ नहीं आ रहा है. बहन जी. சும்மாரிஜி, எங்க மண்ணில பிறந்த ஒரு தமிழ வேற ஸ்டேட்டுக்கோ வேற கண்ட்ரிக்கோ பொழப்புக்காக கூட போக கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்நிய லாங்குவேஜ் நாங்க உள்ள நுழைய விடுறது இல்ல. நாங்க திருவோடு ஏந்தினா கூட எங்க மண்ணில் தான் ஏந்துவோம். ப்ளீஸ், இண்டிபெண்டன்ஸ் டே, ஹெல்ப் மீ. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. பாரத மாதாவுக்கு ஜெய். பாரத மாதாவுக்கு ஜெய். பாரத மாதாவுக்கு ஜெய். பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு ஜெய். பாரத மாதாவுக்கு ஜெய். பாரத மாதாவுக்கு ஜெய். பாரத மாதாவுக்கு ஜெய். பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு ஜெய். பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு. பேக்கர் போயிட்டான், நம்ம போலாம். நீங்க எல்லாம் இருக்க வேண்டிய இடம் இங்க இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். விடியா. இப்ப என்ன? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரணும், அவ்வளவுதானே? நீ நேர்மையான ஆளா இருந்தா நாங்க இருக்கிற ஏரியா ஒரு தடவை வந்து பாத்துட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போ. போங்க. கும்பிடுறம்மா. என்ன பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறம்மா. உங்க பேத்தி டெலிவரிக்காக வந்திருந்தாங்களே, குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துச்சுமா. என்ன குழந்தை? பொம்பளை பிள்ளை. ஏன் இப்ப இருக்கிற பொம்பளைங்க பத்தாதுன்னா? பேர் கூட வச்சாச்சுமா. உன் பேர் தான் சரோஜினி. இன்னும் கொஞ்சம் தூரம். Good morning. Sundar, where are you put up? I am staying at 16 Yelmalai Street. Rekha, why are you learning English? Because of English is the world language. If I learn English, I can travel to many countries. Ramu, तुम्हारा बाप का नाम क्या है? मेरा बाप का नाम मुनुसामी. मीनाक्षी, तमिलनाडु के मुख्यमंत्री कौन कौन था? पहले आंध्र केसरी प्रकाशम था, उनके बाद ओमंदूर रामसामी था, फिर कुमार स्वामी राजा था, आगे मूदरंजन राजाजी था, उनके बाद तरुण தலைவர் कामराज था, फिर भक्तवत्सलन था, उनके बाद அறிஞர் அண்ணா था, फिर கலைஞர் கருணாநிதி था, उनके बाद புரட்சி தலைவர் எம்ஜிஆர் था, आगे. Stop it. இதுக்கு மேல வேற யாரு பேரையாவது சொன்ன? ஆமா, சாரி சார். எங்க காலத்துல இதையெல்லாம் படிக்கூடாம ஆக்கிட்டாங்களேங்கிற ஒரு டென்ஷன்ல தான் நான் நிறுத்திட்டேன். உங்களை எதுக்காக அழைச்சிட்டு வந்தேங்கிறதையே சொல்ல மறந்துட்டேன். ஒரு தமிழ இந்தியா பூரா போய் பிழைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்தி கத்து கொடுக்குறோம். ஒரு தமிழ உலகம் பூரா போய் வாழணுங்கிறதுக்காகத்தான் இங்கிலீஷ் கத்து கொடுக்குறோம். பணக்காரங்களுக்கும் பங்களாவாசிகளுக்கும் மட்டுமே சொந்தமான இந்த மொழியை பாமர ஜனங்களையும் படிக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பள்ளிக்கூடத்தையே நடத்துறோம். இந்த ஸ்லம்முக்கு ஒரு நல்ல ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு கலெக்டர் கிட்ட எத்தனையோ தடவை மனு கொடுத்தோம், நடக்கல. சரி, நாமளே ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதுல வர டொனேஷன் வச்சு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். டொனேஷன் கலெக்ட் பண்ண போற இடத்துல எல்லாம் என்ன பார்த்து ஃபோர்ஜரி பண்றியான்னு கேக்குறான், இல்ல பெட்டுக்கு வரியான்னு கேக்குறான். அதனாலதான் தேசத்து மேல பாரத்தை போட்டு இந்த தேசிய கொடியை கையில தூக்கி உண்டியல் ஏந்தி இந்த ஸ்கூல்ல நடத்துறோம். இப்ப நீ எந்த ஸ்டேஷனுக்கு போலாங்கிற? A1 போலாமா? அங்க ராஜகோபால் இன்ஸ்பெக்டர், B2 சுப்பிரமணியம், C3 சுந்தரேசன், D4 காளிமுத்து போலாமா? கம். என்ன பழைய கேடியா இருப்பேன்னு பாக்குறியா? இந்த ஸ்டேஷன்ல எல்லாம் நான் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்திருக்கேன். நான் வேலை பார்த்த ஸ்டேஷன்ல எல்லாம் யாராவது 4 பேர் சஸ்பெண்ட்ல இருப்பான். எவனாவது லஞ்சம் வாங்குறான்னு தெரிஞ்சா ஆன்டி கரப்ஷன் ஆபீஸ்க்கு நான் தான் இன்ஃபார்மராவே இருப்பேன். ஒரு நாள் எனக்கே சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டானுங்க. நான் சஸ்பெண்ட்ல இருந்த காலத்துல என்ன சோசியல் சர்வீஸ் பண்றவனா மாத்தின பெருமை இவ்வளவுதான் சேரும். என்ன பேசாம நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க சார். இந்த பார், நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நீ விரும்புறியா? ஆமாயா. நான் முதலமைச்சர் ஆகணும்னு நீ ஆசைப்படுறியா? நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு என் உயிரையே கொடுப்பீங்க. அப்ப சுதந்திர தின விழா பொதுக்கூட்டத்துல நீ என்ன சுட்டுடு. ஐயா, பயந்துட்டியா? ஒன்னும் ஆயிராதுப்பா. பங்கன்ல குறிப்பா மாரிமுத்து எம்எல்ஏக்கு சால்வா போத்துறப்ப நீ சுடுற, நாங்க விளைவிக்கிறோம். நீ என்ன சுட்ட பிறகு இந்த நோட்டீஸ் அங்க வீசிடு. போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணும். போலீஸ்ல நமக்கு ஆள் இருக்குப்பா. உன்னை எப்படியும் வெளியே கொண்டு வந்துருவேன்னு வச்சுக்க. எதுக்காக இதை செய்ய சொல்லுவேன்னு தெரியல. தீவிரவாதத்தை எதிர்த்ததுக்காக தீவிரவாதிகள் என்னை சுட்டுட்டான்னு அடுத்த பாலையில நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம். நான் பிறந்த இந்த நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, நான் நேசிக்கிற என் தலைவன் முதலமைச்சர் ஆகணும்ன்றதுக்காக இதை நான் தான் செய்வேன்.
நான் மட்டும்தான் செய்வேன். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அண்ணன் அணுகுண்டு ஆறுமுகம் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த இயக்கத்தின் பிரச்சார பீரங்கி அண்ணன் அணுகுண்டு ஆறுமுகத்திற்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். ஏன் கழுத்துல போட்டுக்காம வீசிட்டீங்க? எதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கே தெரியும்? வெடிகுண்டு வச்சிருந்தா சொல்ல முடியாது, நீயே வச்சாலும் வச்சிருப்ப. போயா. எனக்கு முன்னால் பேசியவர் தீவிரவாதிகளை பற்றி பேசினார். ஆனால் நான் அதை பேசப் போவதில்லை. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழ் இனம் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுக்கும் இயக்கம் எங்கள் தலைவர் இயக்கம். சார் தேர்தல் நிதி போடுங்க சார், போடுங்க சார், போடுங்க சார், போடுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மண்ணுக்கு மேல் விண்ணிலே விளையாடும் வெண்ணிலவு தமிழ் மண்ணுக்குத்தான் சொந்தம் என்று அந்த நிலாவை பிடித்து வந்து தமிழகத்தின் மத்தியில் தோரணை கட்டி தொங்க விடுவோம். செருப்பால் அடிப்பேன் நாயே. நிலா என்ன உங்க வீட்டு மாடாடா புடிச்சிட்டு வந்து கட்டுறதுக்கு? பாடுவா சார், போடுங்க சார். சின்னசாமி, நம்ம தலைவர் தான்டா அடுத்த சிஎம். நீ குடிடா. குடி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மண்ணிலே பிறந்த அத்தனை பேருக்கும் கடலுக்குள் ஆளுக்கு ஒரு ஏக்கரா பட்டா போட்டு கொடுப்போம். நிறுத்துங்க. இப்ப எதுக்காக நீங்க கையை தட்டினீங்க? கடலையே அவன் பட்டா போட்டு கொடுக்குறேங்கிறான். அங்க போய் நீங்க குடும்பம் நடத்த முடியுமா, இல்ல விவசாயம் பண்ண முடியுமா? உங்களை மாதிரி இருக்கனால திரும்ப திரும்ப உனக்கு வரானுங்க. டேய், மேடை விட்டு ஓடி போயிரு. ஆகவே பொதுமக்களே, நம் மண்ணில் ஒழிக்கப்பட வேண்டும், வறுமையை விரட்ட வேண்டும். இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் கேடிஆர் அவர்கள். அதனால் தான் சொல்கிறேன், வருகின்ற தேர்தலில் அவரை தோற்கடித்து வெற்றி பெற செய்து முதலமைச்சராக்குவோம். இப்பொழுது நம் இயக்கத்தின் தலைவருக்கு இந்த பகுதியை சேர்ந்த வட்ட செயலாளர் மாலை அனுப்பார். எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலங்க, மூஞ்சி மூணு வச்சு மாலை பண்ற பாரு. வருங்கால முதல்வர் கேடிஆர், வருங்கால முதல்வர் கேடிஆர். டேய், என்ன யாரை பார்த்தாலும் வருங்கால முதல்வர் முதல்வர்னே சொல்றீங்க? ஒரு சேஞ்சா இருக்கட்டும், வருங்கால பிரதமர் வாழ்கன்னு சொல்லுங்க. வருங்கால பிரதமர் கேடிஆர். பிரதமர் ரேஞ்சு காசு போடு. குடிச்சது போதும் குளினே. சுதந்திர போராட்ட தியாகிகள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியிலே இப்பொழுது எங்கு பார்த்தாலும் தீவிரவாதிகள். வெள்ளையனின் அணுகுண்டுக்கு அஞ்சாமல் வாழ்ந்த நாம் இன்று தீவிரவாதிகளின் வெடிகுண்டுக்கு அஞ்சி வாழ்கின்ற நிலை எங்கும் நிலை வருகின்றது. இதற்கு காரணம் ஆட்சியில் இருப்பவர்கள். நமது இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினரும் எனது பாசமிகு தம்பியுமான மாரிமுத்து அவர்கள் இதை பற்றி பல முறை சட்டசபையிலே எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இன்றைக்கு தீவிரவாதத்தை எதிர்க்கும் பணியில் நெஞ்செழுத்தத்தோடு எனக்கு தோள் கொடுத்து நிற்பதை பாராட்டியும் அவருக்கு பரிசாக ஒரு பதவியை இந்த விழாவிலே உங்கள் முன் அளிக்க இருக்கின்றேன். இன்று முதல் தம்பி மாரிமுத்து அவர்கள் நமது இயக்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுவார் என்பதை உங்கள் மத்தியிலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் யாரும் சூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. தலைவர் வாழ்க. கத்துடா. எனக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருவேன், நீ உன் பேரை சொல்லுவேன். இந்த வாழ்க, இந்த வாழ்க, இந்த வாழ்க, இந்த வாழ்க, இந்த வாழ்க, இந்த வாழ்க.
அவன் கையில இருந்து பிட் நோட்ஸ் வச்சு செத்து போன தீவிரவாதி நியூஸ் கொடுத்துரு.